வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம பண்டிகைக்கெல்லாம் கொண்டாடிட்டு மீதி இருக்கிற பழமெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ் நிறைய மிச்சமாயிருக்கும். எப்படி எந்த ஃப்ரூட்ஸ் எப்படி காலி பண்ணுறது, ஃப்ரூட் சாலட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ்லேயே நான் துவையலெல்லாம் அரைக்கலாம். ஃப்ரூட்ஸில் நான் ஏற்கனவே 2-3 ரகம் துவையலெல்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாமே பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், கொழுக்கட்டை. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி மேல் மாவு பச்சரிசி மாவு வச்சு மேல் மாவு பண்ணுறோம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உள்ள ஸ்டப்புடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த 4 ரகம் பழம் எடுத்திருக்கேன். கொய்யாப்பழம், வாழைப்பழம், பேரிக்காய், ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம மாதுளை எடுத்தால் முத்து எல்லாம் இருக்கு இல்லையா, உள்ளே வைக்கும்போது டேமேஜ் ஆகிட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அதை சேர்க்கலை. உட் ஆப்பிள் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். என்னென்ன வைக்கிறீங்களோ சாமிக்கு எல்லாமே சேர்க்கலாம். சாத்துடி பழம்லாம் சேர்ந்தால் கொஞ்சம் புளிப்பு இல்லை துவர்ப்பு தட்டுன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து இந்த ஆப்பிள் பழத்தை தோல் சீவிட்டு காய் துருவலில் துருவிக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டால் கொல கொலன்னு ஜாம் மாதிரி ஆகிடும். நான் துருவிக்கிறேன், இது ஃபுல்லாக துருவிக்கிறேன். அதே மாதிரி பேரிக்காவையும் நான் நல்லா துருவிக்கிறேன். துருவி எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை ஒன்றும் வேண்டாம், மெலிசாக கட் பண்ணிக்கலாம் போதும். அதே மாதிரி கொய்யா பழத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மசிஞ்சு விட்டுடலாம், மெலிசாக மசிஞ்சு விட்டுடலாம். இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இந்த 4 ரகம் பழம் மட்டும் வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உள்ள ஸ்டப்புடு இதெல்லாம் சேர்த்து நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய் போட்டு கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, விநாயகர் சதுர்த்தி செஞ்ச தேங்காய் பூரணை கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் அதை வச்சு இந்த ஃப்ரூட் சாலடோட கலந்து இது ஒரு ஸ்டப்புடாக யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து மேல் மாவு போடுறத எப்படி செய்யணுன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கடை மாவு இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் சரி, 1க்கு 1.5. நம்ம வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தால் கண்டிப்பாக 1.5 போதுங்க தண்ணி. நம்ம கடை மாவாக இருந்தால் 2 கூட வைக்கலாம், ஏன்னா அதுக்கு ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கும். அதனால் 2 கூட நம்ம தண்ணி வைக்கலாம். சூப்பராக வரும், சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப பச்சை தண்ணி தெளித்து பிசையணுன்ற வேலையே இல்லைங்க. நம்ம வைக்கும் போதே தண்ணி சூட நல்லா கொதிக்க கொதிக்க 2 டம்ளர் வச்சுட்டு 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் மைதா மாவு பேஸ்டாட்டை கரைச்சி ஊற்றிட்டு இந்த மாவை போட்டு நல்லா கலந்துட்டு இறக்கி நல்லா வெதுவெதுப்பான பிறகு பிசைஞ்சிட்டு அதை உருண்டை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். மேல் மாவு சூப்பராக வருங்க. இது வந்து உள்ள ஸ்டப்புடு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆகிடும்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணலாங்க. ஓகேங்களா, இதை நான் துருவிட்டு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இது வந்து கொய்யாப்பழம், வாழைப்பழம் மெலிசாக அரிஞ்சிருக்கேன். இது வந்து ஆப்பிள் பழம், இது வந்து பேரிக்காய். இந்த 4மே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எதுக்கு நம்ம வதக்குறோன்னா, அதில் இருக்கிற ஃபைபர், அதாவது தண்ணி, அந்த தண்ணி கூட கொஞ்சம் இழுத்துச்சுன்னு வைங்க, இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சின்னு வைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம உள்ள ஸ்டப்புடு பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா இருக்குன்றதுனால நான் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதக்குனால நல்லா இருக்குங்க. இல்லைன்னா தண்ணியாக இருந்தால் நம்ம கொழுக்கட்டையில் வச்சு வேக வைக்கும்போது எல்லாம் வெளியே வந்துடும் பிஞ்சிட்டு. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும். இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூட வந்து நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூரணம் இருக்குன்றதுனால அதையே சேர்க்க போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் வதங்கின பிறகு சேர்க்குறேன். அதில் இருக்கிற ஈரம் இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அந்த நெய் போட்டு பழம் போட்டு வதக்கும் போதே சூப்பராக இருக்குங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை கொஞ்சம் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்த பிறகு இதில் நான் தேங்காய் பொருள் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இதுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். அந்த ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்பையும் வேண்டாம். ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும். இது நல்லா சுருண்டு வரும்போது இறக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நான் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மாவை பிசைஞ்சிட்டு தான் இதை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ சூடு தணிஞ்சிருக்கு, நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு தொன்னையாட்டம் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை அச்சில் வச்சு அமுக்கிட்டு இந்த பூரணத்தை வைக்கணுங்க. இது சூடாக இருக்குது, இது ஆறின பிறகு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது ஆறட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டு வந்திருக்கு. சவுண்டு இன்னும் வருது, அது ஈரம் இருக்குது இல்லையா, அது அப்படி தான் வரும். இதை பாருங்கள், எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு, கொஞ்சம் இல்லை நல்லா ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு எடுத்து எப்பயும் போல் தொன்னை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அச்சு வந்து கொழுக்கட்டை அச்சில் வந்து அமுக்கிட்டு இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் இந்த ஸ்டப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சிங்க, நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. தனியாக எடுத்து நம்ம அந்த ஸ்டப்படி சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உள்ளே அமுக்கிட்டு இப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மடிக்கலாம். உங்கள் விருப்பம், எப்படியாவது வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு மோதகம் அச்சு வேணும்னா மோதகம் அச்சில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இதை நான் செஞ்சு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொழுக்கட்டைலாம் செஞ்சுட்டேன். இது வந்து ரைஸ் குக்கரில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். ரைஸ் குக்கர் மேலே வெஜிடபிள்ஸ்க்குன்னு வைக்கிறோம் இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டேன், வேகட்டும் பார்க்கலாம். 10 நிமிஷம் பொறுத்து பாருங்கள் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரைஸ் குக்கரையும் வச்சு எடுத்துடலாங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதை ஆற விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு, நல்லா வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. இந்த மாதிரி நம்ம ரைஸ் குக்கர்லேயும் கூட வேக வச்சு எடுத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸும் செலவான மாதிரி இருக்கும், நம்ம கொழுக்கட்டையும் சாப்பிட்ட திருப்தி வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.